தொழில்நுட்பத்தை பாருங்க, அவர் எவ்வளவு அழகா காட்டுறாரு. இல்ல விஜய் இப்படிதான் வருவாருன்னு தெரிஞ்சு முன்னாடி பிரிட்ஜ் மேல ஏறிட்டாரு. கரெக்டா நின்னு காட்டுறாரு. அந்த பாலத்து மேல நின்னு அட்வான்டேஜ் என்னன்னா பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் வரும்போது காட்டலாம், இந்த பக்கம் போகும்போது காட்டலாம். பாருங்க கேமரா ஆங்கிள் எல்லாம் அப்படியே இன்சின்ஸா டிசைட் பண்ற அளவுக்கு நம்மளுடைய அரங்கத்துல எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதோ அந்த பிரிட்ஜ் தாண்டிட்டாரு. இது வந்து அந்த ஐஐடி பக்கத்தில் உங்களுடைய வாகனம் போயிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆளுநர் மாளிகை அடைஞ்சிருவாங்க. பட் நம்ம அந்த க்ரௌட் கண்ட்ரோல் பற்றி பேசிட்டு இருந்தோம். தட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இல்லையா சார்? நம்ம வந்து ஒரு முதலமைச்சராக அவர் ஆயிட்டார் அப்படின்ற பட்சத்தில் எவ்வளவோ இடங்களுக்கு போக வேண்டியிருக்கலாம். நாளைக்கு மழை வெள்ளம் வரும், அங்க போக வேண்டியிருக்கலாம். இல்ல வேற ஏதோ மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும், அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நின்னா நீங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவவே முடியாது. கண்டிப்பா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கண்டிப்பா முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்லைன்னா முதலமைச்சர் ஆன பிறவோ இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த 41 பேர் வீட்டுக்கு கண்டிப்பா போவார். அப்ப அங்க இருக்கிற மக்களும் அவர் ஒரு ஆதரவு தெரிவிக்கும். ஏன்னா அவர் கண்டிப்பா போவார், 100% போவார், போகாம இருக்க மாட்டார். ஏன்னா அவர் போகிற இன்னி வரைக்கும் அவர் மேல அது விமர்சனமா சொல்லிருக்காரு. அதனால அந்த 41 பேர் குடும்பத்துக்கும் கண்டிப்பாக அவர் போவார். ஒண்ணு அது முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்ல பதவி பிரமாணத்துக்கு எடுக்கிற முதல்வர் ஆயிட்டாரு, பதவி பிரமாணம் எடுக்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல பின்னாடியோ அந்த குடும்பத்தை போய் நேரடியா 41 குடும்பத்தை பார்த்துட்டு வர கண்டிப்பா போவாரு. அந்த மனசுல இருக்கு. ஏன்னா அவருடைய அப்ரோச் நம்ம பார்க்கும்போது தெரியுது. அதனால போகும்போது அங்க இருக்கிற மக்கள் அதுக்கு தகுந்தாலும் வழி விட்டு நடக்கணும். எங்க போனாலுமே அவருக்கு ஒரு நிச்சயமா கரூருக்கு போவாரு அப்படிங்கிற கண்டிப்பா முதலமைச்சராகி சட்டசபையில எல்லாம் வந்து 41 பேரோட உயிர் தாங்க இன்னைக்கு அவர் முதலமைச்சர் அப்படின்னு நீங்க நம்புறீங்க? நாங்க நம்புறோம். தவறு இவர் மேல இருந்திருந்தா கண்டிப்பா வாய்ப்புகள் குறைவு, அவர் ஆயிருக்க மாட்டாரு. அதுதான் உண்மையான ஒரு சூழ்நிலை. அது மக்கள் மத்தியில இவர் வந்த உடனே அந்த ஒரு ஸ்பீடு வந்து நீங்க அதிமுகல இருந்து இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆன்மால நம்பிக்கை உண்டு. அம்மாவின் ஆன்மா அதெல்லாம் தொடர்ந்து சொல்லுங்க. 41 பேருடைய ஆன்மா புலிகளை நீங்க விசாரிச்சு பாருங்க, யார்கிட்ட கேட்டாலும் அந்த ஒரு டாக் இருக்கு. இவர் வந்து ரொம்ப படுதோல்வியில போயிருந்தாலும் கூட அதை வந்து ஆமாங்க அந்த விமர்சனம் வந்திருக்கும். அந்த விமர்சனம் நிறைய அரசியல் விமர்சனங்களால வெளியேற்றப்பட்டது. இவர் திரும்பி போய் பார்க்கல வைக்கல, இவர் திரும்பி ஓடிட்டாரு, இப்படி எல்லாம் நிறைய விமர்சனங்கள் வந்தது. திரும்பி போயிருந்தால் அதனால எவ்வளவு இன்னல்கள் வருங்கிறதும் அவர் தெரிஞ்சு கூட போயிருக்கலாம். அதனால அந்த ஒரு பக்குவம் இருக்கு, இல்லைன்னா நாம மறுக்க முடியாது. மக்களும் கொஞ்சம் சப்போர்ட்டிங் பண்ணணும். சரி, ஏன்னா ஒரு தடவை அவர் 6 மணிக்கு மேல வெளியில வராம எப்ப முடிஞ்சிருச்சு, எவ்வளவோ தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் கேன்சல் பண்ணுவாங்க. அதுக்கு கூட சின்ன தம்பி படத்துல உள்ள கவுண்டமணி காமெடி எல்லாம் போட்டாங்க, உங்களுக்கு தெரியும். நிறைய வசைப்பாடுனார். இல்ல இந்த 6 மணிக்கு மேல வர மாட்டேன்றாருன்னு ஒரு பெரிய விமர்சனம் இருந்தது. 6 மணிக்கு மேல ஆளுநர் மாளிகைக்கே போறாரு. 6:50க்கு தான் இப்ப ஆளுநர் மாளிகை சொல்றேன். இந்த சின்ன தம்பி படத்துல கவுண்டமணி கதை எல்லாம் கொண்டு வந்து போட்டு 6 மணிக்கு மேல கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் எங்கேயும் போக மாட்டேன். அதெல்லாம் அவர் வந்து மக்களுக்காக தான் பண்றாரு. அதை இனிமேல் நம்ம மக்கள் தான் பார்த்துக்கணும். இப்படி ஒரு தலைவரை நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்க, 1.25 கோடி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டீங்க. அவரை நீங்க இனிமேல் கரெக்டா ஆட்சி பண்ணணும்னா இந்த கண்டிப்பா 100%. நீங்க போற இடத்துல எல்லாம் போய் அவரை கும்பல் பண்ணிக்கிட்டு அதுல ஏதாவது ஒண்ணு, ஆனா இந்த ஒரு சில ஆட்கள்லாம் சொன்னாங்க ஜோசியர் வழி அவரு விஜய் வெளியே வந்தாலே ஏதாவது ஒண்ணு நடந்துரும் ஒரு விமர்சனத்தை கிளப்புற மாதிரி அதுக்கு ஆளாக்காம இருக்கணும். ஆளுநர் மாளிகைக்கு விஜய் அவர்களுடைய வாகனம் வருகிறது. ஆளுநர் மாளிகை வாயில் திறக்கப்படுகிறது. விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திப்பதற்கு மெஜாரிட்டி கடிதங்களோடு 118 அப்படிங்கிற எண்ணிக்கையோடு திரு விஜய் அவர்கள் ஆளுநர் மாளிகைக்குள்ள செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஆளுநர் மாளிகையில் அவரை சந்தித்து விட்டு விஜய் அவர்கள் வெளியே வரக்கூடிய நேரத்தில் நமக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஆளுநர் என்ன பதில் சொல்கிறார், ஆளுநர் அவரை அதிகாரப்பூர்வமாக திரு நம்பி அவர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தது போல நீங்கள் முதலமைச்சரை நான் அப்பாயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல போகிறாரா, என்னைக்கு பதவியேற்பு விழா அப்படிங்கிறது குறித்தான அறிவிப்பு உடனடியாக லோக் பவன்லேருந்து வரப்போகிறதா, என்ன வரப்போகிறது அங்கேருந்து. நம்ம ஏற்கனவே இப்படி தான் அவர் வந்து முதல் முறை ஆளுநர் மாளிகைக்கு போயிட்டு வந்த போது கொஞ்ச நேரத்தில் ப்ரெஸ் ரிலீஸ் வந்துடும் அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டே இருந்தோம், வரவே இல்லை. 2வது முறை ஆளுநர் மாளிகைக்கு போனப்போவும் இதோ ப்ரெஸ் ரிலீஸ் வந்துடும் காத்துக்கிட்டே இருந்தோம், வரல. முன்னாடியே வந்து ஒரு லெட்டர் இவர் கொடுப்பாரு, அப்புறம் லோக் பவன்ல இருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அதிகாரப்பூர்வமா வரும். நான் இன்னாரை முதலமைச்சரா நியமிக்கிறேன், நான் வந்து உட்கார்ந்திருக்கேன், அதனால வந்து நீங்க வந்ததுனால இன்னைக்கு வந்துரும் ப்ரெஸ் ரிலீஸ். இல்ல அண்ணா வந்திருக்காரு இன்னைக்கு, நீங்களும் இன்னைக்கு தான் வந்திருக்கீங்களா? இல்ல நீங்க நேத்து வந்துட்டீங்களா? நான் 3 நாள் இருக்கேன். ஆமா, நாங்க எல்லாம் வந்து உட்கார்ந்திருக்கோம்ல, வந்திருக்கோம். ஏன்னா இந்த கவர்னர் வந்து வாங்குறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா வந்துட்டு இருக்கு. ஆமா, அவர்தான் எழுதி கையெழுத்துலாம் போட்டு கொடுத்தாங்க. அவர்
கொடுத்துட்டாரு. அதை நீங்க release எங்களுக்கு என்ன ஆதங்கன்னா மக்கள்கிட்ட இருந்து கூட அவர் வாங்கிட்டாரு. இந்த கவர்மெண்ட்ல இருந்து வாங்குறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம். இதை வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு எஸ்ஐசிட்டின்னு சொல்லி என்னன்னு இந்த மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்தேன்னா வெரி நைஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங். திரு விஜய் அவர்கள் ஆளுநர் மாளிகைக்கு உள்ளே சென்று விட்டார். அநேகமாக இந்நேரத்துக்கு அந்த மீட்டிங் தொடங்கி இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கின்றோம். உள்ளே இருந்து வரக்கூடிய விஷுவல்ஸும் அந்த காட்சிகளும் கூட நமக்கு கிடைக்க பெறலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். இந்த மொமெண்ட் வந்து விஜய் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமானது இல்லை. நான் ஏற்கனவே 2 முறை ஆளுநரை பார்த்தாச்சு. 2 முறை ஆளுநர் நேரடியாக என்னப்பா மெஜாரிட்டியை கொண்டு வாப்பா அப்படின்னு தான் அவர் கேட்டிருக்காரு. அப்போது இந்த முறை இந்த கடிதங்களோட போகிறேன், கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்றத சொல்லும்போது அவருக்கு அது ஒரு முக்கியமான தருணம். கண்டிப்பா விஜய் அவர்களை பொறுத்தவரையில் அவருடைய எல்லா சவால்களையும் ஏறத்தால அவர் சொன்ன மாதிரியே முறியடித்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் வந்து நீங்கள் தாவேகாவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி என்று சொல்லுகிற போது பல பேர் வந்து 3வது நிலைக்கு வர வேண்டிய கட்சி தன்னை முதன்மை கட்சியாக கருதி கொள்கிறது என்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. நானே கூட நிறைய விவாதங்களிலே விஜய் மீதான நிறைய விமர்சனங்களை முன்வைத்தவன் என்கிற முறையில் அதை வந்து அவர் நடைமுறைப்படுத்தி விட்டார். இன்றைக்கு வந்து திமுகவா தாவேகாவா என்கிற இடம் தான் இன்றைக்கு அரசியலாக மாறி இருக்கிறது. அந்த 2வது இடத்திலே இருந்த அதிமுக 3வது இடத்திற்கு நகர்த்தப்பட்டிருக்கிறது. அப்ப முதன்மை சக்தியாக அவர் மாறிட்டாரு. இப்ப கூட பொதுமக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பேச்சு என்னன்னா, இவர் வந்து சொன்னபடி இந்த ஆட்சியை வந்து நிர்வாகத்தோடு நடத்தி விட்டால், நிர்வாகத்திறனோடு நடத்தி விட்டால் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அப்படியா அவருடைய ஆட்சி தான் நீடிக்கும் என்று சொல்லக்கூடிய சார். இன்னும் அவர் இன்னும் முறையே சிஎம் ஆகல. நீங்க அதுக்குள்ள 10 ஆண்டுன்றீங்க, 2 டேர்ம்ன்றீங்க. சரியா நடத்திட்டா அது சொல்றா பாருங்க. பல பேர் என்ன சொல்றாங்க, என்னடா சரியா நடத்தினாலும் இப்போ ஒவ்வொருத்தரும் நாம சரியா நடத்துறோம் தான் அவங்க பிலீவ் பண்ணுவாங்க சார். திரு ஸ்டாலின் அவர்களும் நான் 2.0 வருவேன்னு தான் சொன்னார். பட் மக்கள் என்ன முடிவெடுப்பாங்கன்னு நம்ம இவ்வளவு சீக்கிரம் predict பண்ண முடியாது. இப்போது இருக்கக்கூடிய மக்களினுடைய கருத்தை நான் சொல்றேன். என் கருத்தாக நான் அதை சொல்லல. மக்கள்கிட்ட வந்து அண்ணன் சொல்றதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, 15 வயசு 16 வயசுக்கார வந்து வரலாம், அடுத்தால ஓட்டுக்கு வந்துருவான். அப்ப அவனும் இதுல இருக்கான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமா, நீங்க முதிர்ச்சி அடைஞ்சு வந்தா போய் சேர்ந்துருவான். கீழே இருக்கிறவங்க மேல வருவாங்க. அங்க பாருங்க, தமிழக வெற்றி கழக தோழர்கள் தொண்டர்கள் எப்படி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவர் ஆளுநர் மாளிகைக்குள்ள போனதுதான் தாமதம். பனையூர் ஆபீஸ்ல இந்த கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அவங்க மேல தாளத்தோட ரெடியா இருக்கிறாங்க, கொண்டாட்டங்களை தொடங்கிட்டாங்கன்னு பார்க்க முடிகிறது. எஸ் திரு ராஜகம்பரி, நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. அதனால அவர் எதையெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் ஏறத்தால வந்து நிறைவேற்றி விட்டார்னு சொல்லலாம். ஏன்னா மக்கள் மீது அவருக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, மக்கள் அவர் மீது வைத்த நம்பிக்கை. செகண்ட் டேர்ம் கூட வருவாருன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன், 67ல காங்கிரஸ் தோத்து திமுக வந்ததா, கண்டினியூ திமுக தான் வந்தது. அதுக்கப்புறம் அதுல இருந்து கிளை 77ல எம்ஜிஆர் யாருமே வர முடியல. அதனால அதுல எனக்கு சார் சொன்னதுல எனக்கு நம்பிக்கை. 10 ஆண்டுகள் ஒரு புது சக்தி எப்பவுமே வரும்போது மக்கள் இன்னும் கூடுதலா 2-3 முறை வாய்ப்பு கொடுக்கலாம். ஐயா மோடியா எப்படி வந்துருக்காரு? ஆமா, 3 முறை ஒரு எதிர்ப்பு வந்துகிட்டு இருக்கு மேடம். இனி வந்து திமுக அதிமுக மறந்துடுங்க. அப்படி சொல்ல முடியாது. எப்பொழுதுமே திமுக அதிமுக மறந்துடலாம். யார் எதிர்கட்சி விஜய்க்கு? ஒரு புது ஃபோர்ஸ் வரலாம். இல்ல அப்படி கிடையாது. சீமான் அவர்கள் எதிர்கட்சி திமுகல ஒரு உதயநிதி ஸ்டாலின் அதை பிக்கப் பண்ணுவாங்க. இல்ல, அப்போ திமுக எதிர்கட்சி தலைவரா அவர்தான் அந்த அளவுக்கு நம்ம குறைச்சு போட முடியாது. சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. உதயநிதியா விஜயா என்கிற போட்டியாகத்தான் அடுத்த களம் இருக்கும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.